வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கலைஞருடைய கருணாநிதி உடைய மூத்த மகன் தான் அழகிரி. அழகிரியுடைய ஒரே மகன் துரை தயாநிதி. அவருக்கு சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவரை பத்தி தவறான ஒரு வதந்திகளை பரப்பியிருந்தாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவ அறிக்கையை வெளியிட்டு அந்த வதந்திகளுக்கு பாத்தீங்கன்னா இப்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அச்சச்சோ, துரை தயாநிதிக்கு என்னாச்சு? வதந்திகளை நம்பாதீங்க. மருத்துவமனையிலிருந்து வெளியான மருத்துவ அறிக்கை இப்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை முதலே பிரபல தயாரிப்பாளரும் அழகிரியின் அன்பு மகனான துரை தயாநிதி உடல்நலம் குறித்து செய்திதான் வாட்ஸ்அப்புகளில் சமூக வலைதளங்களில் வதந்திகளாக தீயாய் பரவி வருகிறது. பல இணையதள ஊடகங்களில் வாட்ஸ்அப்புகளில் எல்லாம் வலம் வரும் செய்தியை அப்படியே சரிபார்க்காமல் அவசர கோலத்தில் அதை செய்தியாக்கி கொண்டிருக்காங்க. பிளீஸ், துரை தயாநிதிக்கு உடல்நலம் குறித்து வதந்தியை யாரும் நம்பாதீங்க. அவர் நலமுடன் இருப்பதாக வேளச்சேரி சிஎம்சி மருத்துவமனை சார்பில் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி துரை தயாநிதி சென்னையில் திடீரென மயங்கி சரிந்துள்ளார். இது குறித்து தகவல் இருந்த அவருடைய குடும்பத்தினர் உடனடியாக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு துரை தயாநிதிக்கு மூளையில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் தான் முதல்வரும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதிக்கு உடல்நலம் குறித்து விசாரித்து அறிந்திருந்தார். இதன் பிறகு 3 மாத காலமாக அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்த துரை தயாநிதி கடந்த மார்ச் 14ஆம் தேதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவரு அங்கு கடந்த 3 மாத காலத்திற்கு மேலாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் துரை தயாநிதிக்கு அனுமதிக்கப்பட்ட சில மாதங்களை கழித்து அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவரோட உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்கள்ல சில வதந்திகள் பரப்பப்பட்டு வந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக துரை தயாநிதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துரை தயாநிதியின் உடல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரும் அவருடைய உடல்நலம் குறித்து எந்தவித வதந்திகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.